இவங்களுக்கு இந்த யூதாஸோட முக்கிய காரணமே இயேசுவை காட்டி கொடுக்கணும். அதுதான் திட்டம். அவங்களுடைய திட்டமே இயேசுவை காட்டி கொடுக்கணும். இதுக்கு யார் இடம் கொடுப்பாங்கன்னு ஆண்டவர் பார்க்குறாரு. அந்த இடத்துல பிசாசுக்கு யோவான் இடம் கொடுத்துருந்தா என்ன இருக்குது? யோவான் இடம் கொடுத்துறான்னு வச்சுங்களேன், ஆண்டவர் நான் காட்டி கொடுக்குறேன். அப்போ எப்படி நம்ம படிச்சிருப்போம் பைபிளை? இதோ அவரை காட்டி கொடுத்தவரான யோவான் அப்படின்னு பார்த்துருப்போம். இதோ காட்டி கொடுத்தவனான பேதுருன்னு பார்த்துருப்போம். இதோ காட்டி கொடுத்தவனான யாக்கோபுன்னு பார்த்துருப்போம். ஆனால் இங்கே அவங்கெல்லாம் பிசாசுக்கு இடமே கொடுக்கல. ஒரே ஒருத்தர் தான் பிசாசுக்கு இடம் கொடுத்தான், காட்டி கொடுக்கப்பட்டதான யூதாஸ் அப்படின்னு வந்துச்சு பார்த்தீங்களா? அப்போ அவன் மட்டும் தான் இடம் கொடுத்துருக்கிறான். பேதுருவோட யூதாஸ் ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் தப்பு பண்ணல. பேதுரு தான் கூடவே இருந்து மறுதளிச்சிட்டான். அவன் தான் மிகப்பெரிய துரோகியாக இருக்கணும். ஆனால் அவனை கர்த்தர் ஒன்றுமே பண்ணல. ஆனால் யூதாஸ்காரை சும்மா ஒரு 30 வெள்ளிக்காசு பண ஆசை யாருக்கு தான் இல்லை? பண ஆசை வந்துச்சு, 30 வெள்ளிக்காசு காட்டி கொடுத்துட்டான், முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அவங்க இதை பண்ணதுக்கப்புறம் அவனுக்கு காசு கொடுக்கல. ஒன்று மனசு ரொம்ப சஞ்சல